சசி சாரோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது லைட்டா பயம் இருந்துச்சா? கொஞ்சம் நமக்கு வேற ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீன்ல வரும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேற, அதுவும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸா இருக்காங்க அப்படின்னு லைட்டா அந்த நர்வஸ்னஸ்லாம் இருந்துச்சா? எப்படி வந்து காம் ஆக்கினாரு உங்கள? கண்டிப்பா பயம்லாம் இருந்தது. பட் ஆனா பட பூஜையிலே என்ன ஆக்சுவலி கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அதுக்கப்புறம் அவர் குடுத்த அந்த கம்ஃபர்ட்லயே எனக்கு ஓகே நம்ம இது இப்ப இது பண்ணிடலாம் அப்படின்ற மாரி இருந்தது. அண்ட் இருந்தாலும் எனக்கு சில சீன்ஸ் பண்ணும்போது பயமாவே இருக்கும். அப்புறம் நானே போய் அவர்ட்ட வேணுக்குனே கேட்பேன் கேள்வி. சார் அந்த படத்துல அது எப்படி இருந்தது? இது எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்லி வேணும்னே அவர்ட்ட நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அண்ட் அவரும் காமா எல்லாத்துக்கும் பதில் சொல்வாரு. ஸோ அந்த மாரி பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. அண்ட் கெமிஸ்ட்ரி படம் பார்த்தா தான் தெரியும். ஆஹா! சார் டைரக்டர் சார் நீங்க தான் சொல்லணும். கெமிஸ்ட்ரி எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? சசி சாருக்கும் ஸ்ருதி மேம்க்கும் 99. 99. ஆஹா! சூப்பர். அது வெளியில வெளியில ஒரு நாள் வரல ஷூட் வெளியில ஆப்சென்ட் ஸ்பாட்லயே கூட பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஷார்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்யோன்யம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு இதுல வந்து சசி சார் அவங்க கட்டி பிடிச்சி தூக்கணும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டாங்க. நல்ல ஹைட் இப்படி தூக்குவாங்க. அப்பா! எவ்வளவு டேக் போச்சு சார் அந்த ஒரு சீன்? இல்ல தூக்குன வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ளத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கி நாங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். அவரையும் விழுந்துட்டீங்க 2 பேருமே. அது விழுந்து கால் அடிபட்டு அப்புறம் அதோட கொஞ்சம் லைட்டா லிகமெண்டர்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ சரியாயிடுச்சு. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த நாள் அந்த கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் தெளிவா சொன்னேங்க. உங்களால தூக்குறது கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப சிரத்தை எடுக்க வேணாம்னு சொன்னேன். சார் நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா தூக்குற மாதிரி தான் சீன் வச்சிருந்தாங்க. அப்புறம் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க போல. நான் அதை பெருசா கவனிக்கல. நான் நினைச்சிட்டு ஓகே நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறுல தான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா சசாரும் என்னன்னாரு, வேணாம் ஐயங்க எல்லாரும் பார்க்கவே வேணாம் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னாரு. அவங்களே வேணான்ட்டாங்க. அப்படியே விட்டு ஸோ அவங்க அப்படி அந்த ஷார்ட் ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் இதுன்னு சொல்லும்போது டபக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் உருகுறதுதான் வேற வழியில. இதுக்காகவே அந்த ஸ்கிரீன் அது எந்த சீனை நான் பார்க்கணுமே இப்பயே பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் சார் ரொம்ப நேரமா சைலண்டா இருக்காரு. சார் என்ன இப்படி டெரரா பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் ரொம்ப பயந்து சுபாவம். இல்ல நீங்க அவங்க ஃப்ரெண்டுனால நீங்க அவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இனிமே நீங்க தான் சார் என்னைய ஃபோக்கஸே பண்ண ஃபுல்லா அவங்கள தான் ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ் இனிமே நீங்க தான் சார். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க பாத்துட்டு. நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் டைம் ஆக்சுவலா வந்து 6 மணிக்கு மேல அங்க ஸ்கிரீனிங் வேற பண்றாங்களா, அந்த பதட்டம் வேற. அந்த கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நிச்சயமா உங்களோட கதாபாத்திரத்தை பத்தி தான் சார் கேட்க வரேன். அதான் அவங்க ஆர்டருக்கு பண்ணாங்க, அவங்க விழுந்துட்டாங்க, அதுலயே சொல்லிட்டே இருக்கிறீங்க. இல்ல அந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்களா, அது கொஞ்சம் இதா இருக்கு. இல்ல சார் நெக்ஸ்ட் உங்களை பத்தி தான். இல்ல அதான் உங்களை ஃப்ரெண்டுனால வந்து சில் பண்ணிடலாம் சார். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுனால அவங்க சப்போர்ட்டா பேசுறீங்க அப்படிதானே? ஆமா நிச்சயமா சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ வளர்ச்சியை அதே பார்க்கும்போது. கேட்டுட்டே இருந்தீங்க. அதங்க சரி இல்ல உங்களை பத்தி கேட்டலாம் சார். சோ அதான் அண்ணா ஐயோ 6 மணிக்கு அந்த வாட்ச் மட்டும் கொஞ்சம் எனக்காக உல்டாவா வைங்க சார். ஒரு அரை இல்ல மணி நேரம் ஸ்கிரீன் பண்ண போறாங்க 6 மணிக்கு. அங்க வேற போணுமா, ஆ, அங்க எங்க டீம் வேற கேமரா செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. பண்ணிடலாம் முடிச்சிடலாம் சார். சோ சொல்லுங்க என்ன மாதிரி கதாபாத்திரத்துல உங்களை எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல? ரொம்ப சீரியஸா இருப்பீங்களோ? அவங்ககிட்ட கேளுங்க. இல்ல அவன்கிட்ட முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஐயோ சார் உங்களோட கேரக்டர் எனக்கு வேணும் சார். இல்ல நீங்க கேட்டு வாங்க மேடம், அவன்கிட்ட முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். நான் வெயிட்லாம் பண்ண வேணாம் சார். நீங்க சொல்லுங்க சார். எனக்கு டெரர் ஆகுது இவங்க பேசுறத பார்த்தா. இல்ல நமக்கு அதுக்கு இல்ல, நீ அவன்கிட்ட கேட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சு வச்சுட்டு சொல்றேன். ஸ்ருதி கம் ஆன் சப்போர்ட் மீ. சொல்லுங்க கம் ஆன். கேள்வியே தெரியாம எப்படி சார் பதில் இல்ல உங்க கேள்வி இன்னும் முடிக்கல. நீங்க கால்ல அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் கேட்கணும். அதான் உங்க ஹார்ட் ஒர்க் பத்தி என்ன சொல்ல இல்ல முடியும்? அவங்க கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள நீங்க பதில் ரெடி பண்ணி வைக்கிறீங்க சார். எனக்கு உங்களோட கேரக்டர் வேணும் சார், தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப ஒரு ரக்கெட்டான கேரக்டர் ஒரு தெரியக்கூடாதுன்னு தெரியக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு நேரம் வந்து என்கிட்ட இவ்வளவு டெரரா பேசுனீங்களா? இல்ல டெரரா நான் பேசல, உண்மையே தான் பேசுறேன். நீங்க அவர் சும்மாவே அப்படிதாங்க பேசுவாரு. அப்படியா? பா சரி, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த படத்துல வந்து ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டரா இருக்குமா உங்களுக்கு? இல்ல வில்லன் இல்ல, நல்ல கேரக்டர் தான். நல்ல கேரக்டர், நல்ல கேரக்டர், நல்ல ஃபன்னான கேரக்டர், ஜாலியான கேரக்டர்.
ஓகே சார். சார் நீங்க சில்லாறதுக்கு உங்களுக்கு மசாலா டீ சார் இருந்தாங்க நான் டீ சாப்பிட மாட்டேன் நான். சார். உங்களுக்காக மசாலா இல்லை டீ, டீ மின்ட் சாப்பிட டீ. மாட்டேன், டீ சாப்பிட மாட்டேன். சாருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. அது விளையாடுறே வேணாம், முடிஞ்சு அப்படியே ஜாலியாக கேள்வியே கேட்டு முடிச்சேன். சோ நந்தன் டென்ஷன் படம். ஆகிட்டீங்களா? ஆமா. உங்களை டென்ஷன் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அவங்க தான் உங்களை ஃபன் பண்ண சொன்னாங்க. எல்லாமே இது அவர் prank. டென்ஷனை ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பிராங்க் இதுல அவங்க என் சேனலையும் பார்த்தது இல்லை இதுவரை. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, உங்களை ஃபன் பண்ண சொல்றாங்க. நான் சார் இருக்காருன்னு சொல்லப்போ இன்னும் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா சார் இன்னும் மட்டும் இல்லைன்னா பண்ணிருப்பாரு. ஃப்ரேம்ல நீங்க என்னடா இந்த இடத்த விட்டு போயிருப்பீங்க, அழுது ஓடி இருப்பீங்க. அந்த குழந்தைக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஐயோ, சார். நான் யோசிக்கிறேன். நானே வேணாம் சார், வேணாம் சார், சார் வேற இருக்காரு, நானே என் வேலையை வந்து இப்பதான் சார் இது எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல தெரியாது. சாரி சார். இல்ல இவர் ஆரம்பிக்கும் போது முதல் கொஸ்டின் பண்ணும்போது இப்படிதான் இவரோட சேனல்லாம் பார்த்துருக்கேன். அந்த சேனல் பார்த்து தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இப்படிதான் எல்லாரோடையும் வம்பிழுத்து பொண்ணாரப்பா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கு பதில் சொன்னார்ல, சரி ஆரம்பிச்சார் போல பிராங்க் ஆரம்பிச்சா, நான் அங்கேயே சொல்லிட்டேன் இது பிராங்க் அப்படின்ற மாதிரி. ஆமா அங்க கேமரா பார்த்து நான் சொல்லிட்டேன். நானு சார் இருக்காரு வேணான்னு நான் சொல்ல சொன்னேன். சரி பண்ணுங்கன்னு சொல்லி சார் சொன்னாலதான் அனுமதி கொடுத்தனால தான் பண்றேன். ஐயோ, தப்பா எடுத்துக்கிறா. டார்கெட் பண்ணி ஒரு லேடி இருந்தாங்களா, அவங்க சிஸ்டர் பேர் தெரியல, அவங்க தான் உங்களை பண்ண சொன்னாங்க. பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யாவா? பண்ண சொன்னதே டைரக்டரா? அவங்க நல்ல கூட்டுப்பா. அந்த டேரக்டருங்க. அந்த இந்த